காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர். சாவை நிழல் சூழ்ந்துள்ள நாட்டின் மேல் சுடரொளி உதித்துள்ளது. இருள் சூழ்ந்த பனி பெய்யும் இரவு. ஆலயங்கள் எல்லாம் பொலிவிழந்து வீடுகளில் முடக்கப்பட்டவர்களாக ஏக்கம் நிறைந்த இதயங்களுடன் மகிழ்வான விடியலுக்காக காத்திருக்கும் அன்பு உறவுகளே, இழப்புகளின் மத்தியில் நம் இருப்பே கேள்விக்குறியாகி வறுமையையே உற்று பார்த்து கொண்டிருக்கும் இந்நிலையிலும் நமக்கும் நம் உறவுகளுக்கும் நம் இறைவன் புதியதொரு விடுதலையும் அமைதியும் நிறைந்த வாழ்வை வாக்களிக்கின்றார். எனவே நாமும் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருந்து ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துவோம். மனிதருடைய கொள்கைகளை கைவிட்டு இறைவனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்வோம். இயேசுவை அயலவரிலும் நாம் பெறும் அருட்சாதனங்களிலும் கண்டு செயற்படுவோம். அமைதியின் தூதுவராய் வாழவும் பணிபுரியவும் வரம் கேட்டு செபிப்போம். நேரடி ஒளிபரப்பு மூலமாக கிறிஸ்மஸ் விழா நள்ளிரவு திருப்பலியில் இணைந்துள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோவிட்-19 தீவிர பரவுதலினாலே அரசாங்கமும் சுகாதார திணைக்களமும் விதித்துள்ள கட்டளைகளுக்கு அமைவாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இறைமக்களை இணைத்து சில பங்குகளிலே திருப்பலி இடம்பெறுகின்றது. சில இடங்களிலே திருப்பலிகளை ரத்து செய்ய வேண்டிய நிலைக்கு பங்கு தந்தையர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு ஏற்படும் வசதியினங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம்.
எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆயர் அவர்களின் தலைமையிலே நிறைவேற்றப்படும் இவ்விழா திருப்பலியிலே பக்தி பூர்வமாக கலந்து கொண்டு வீடுகளிலே இருந்து இந்த திருப்பலியிலே இணைந்து பாலக இயேசுவின் ஆசி பெற உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இங்கே பங்கு தந்தை சொன்ன மாதிரி நாம் இந்த முறை கிறிஸ்து பிறப்பு விழாவை வழமை போல் கொண்டாட முடியாமல் இருக்கின்றது. இருந்தும் கிறிஸ்து பிறந்த இந்த விழாவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் நமக்காக உலகிலே தோன்றினார், அவல நிலையை அவர் தீர்ப்பதற்கு வந்தார். அதே விதமாக இப்பொழுதும் வந்து எங்களுடைய அவநிலையை அவர் அழித்தொழிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக் கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையின் ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீர். அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 2-4, 6-7. காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலிகி பெருகச் செய்தீர். அவர்கள் மாட்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்வுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை உடைத்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த மண்ணுலகம் கொடுத்து வைத்த புனித ராத்திரி ஒரு மாட்டு தொழுவம் மாளிகையான மங்கள ராத்திரி. இந்த மண்ணுலகம் கொடுத்து வைத்த புனித ராத்திரி, ஒரு மாட்டு தொழுவம் மாளிகையான மங்கள ராத்திரி. தேவன் மகன் இயேசு இங்கே பிறந்துள்ளார். நம்மில் தெய்வீக ஒளியேற்ற மலர்ந்துள்ளார். புனித ராத்திரி, ஒரு மாட்டு தொழுவம் மாளிகையான மங்கள ராத்திரி. விண்மீன்களின் ஊர்வலம் வெள்ளி நிலா பாய்வோடும் என்ற
திசையில் பாருங்கள் இறைவனின் அறிமுகம் நமக்கெல்லாம் பெருமிதம் இந்த மண்ணுலகம் கொடுத்து வைத்த புனித ராத்திரி ஒரு மட்டு தொழுவம் மாளிகையான மங்கள ராத்திரி பிறக்கும் போதே மறுபிறவி கொண்டு விட்டார் சங்க தமிழ் சொல்லெடுத்து பாடுங்கள் பாடுங்கள் சங்க தமிழ் சொல்லெடுத்து பாடுங்கள் பாடுங்கள் இறைவனின் அறிமுகம் நமக்கெல்லாம் பெருமிதம் இந்த மண்ணுலகம் கொடுத்து வைத்த புனித ராத்திரி ஒரு மட்டு தொழுவம் மாளிகையான மங்கள ராத்திரி தேவன் மகன் இயேசு இங்கே பிறந்துள்ளார் நம்மில் தெய்வீக ஒளியேற்ற மலர்ந்துள்ளார் இந்த மண்ணுலகம் கொடுத்து வைத்த புனித ராத்திரி ஒரு மட்டு தொழுவம் மாளிகையான மங்கள ராத்திரி. இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 11 தொடக்கம் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளில் இருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையை ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆண்டவராகிய மெசியா மீட்பர் நமக்காக பிறந்துள்ளார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனி என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கிருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்களுக்கிடையே காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணகத்து பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு வந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் இல்லாத விதத்திலே இந்த ஆண்டு நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் இந்த கொடூர நோய் COVID-19 காரணமாக 30 ஆண்டுகள் போர்களை சந்தித்த நாங்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையையும் காணவில்லை. இருந்தும் இந்த ஆண்டு இப்படியாக நாங்கள் நிந்திக்கப்பட்டுள்ளோம். நாங்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இப்படியான முடங்கி கிடக்கும் ஒரு நிலையை அடைந்துள்ளது. இந்த நேரத்திலே கிறிஸ்து பிறப்பு விழா எமக்கு விடுக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஒரு நம்பிக்கையை இந்த திருநாள் நமக்கு தருகின்றது. உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழா என்னத்தை காட்டுகின்றது என்று சொன்னால், கடவுள் மனிதன் மீது இரக்கம் கொண்டு
சுதனாகிய தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். இறைவனின் இரக்கமாக அவர் இங்கே வருகின்றார். அவர் இந்த இரக்கம் என்னத்தை சந்திக்கின்றது என்று சொன்னால் மனித அவலம். மனிதர்கள் படுகின்ற கஷ்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் பாவத்தினால் தாங்களாகவே இப்படியான ஒரு நிலையிலே வாழ்ந்து வருவதைத்தான் ஆண்டவனின் இரக்கமாக வந்த கிறிஸ்து சந்திக்கின்றார். பாப்பானவர் இதை அழகாக சொல்லியிருந்தார். The mercy of God meets the misery of man. இறைவனின் இரக்கம் மனித அவலத்தை சந்திக்கின்றது. இதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் சந்தித்து என்ன செய்தார் என்று சொன்னால் நம்ம எல்லோருக்கும் மீட்பை பெற்று தந்து இந்த அவல நிலையில இருந்து வாழ்வதற்கு ஒரு வழியை காட்டி இருக்கின்றார். அது என்னவென்று சொன்னால் அன்பு செய்தல், பிறருக்கு எப்பொழுதும் நன்மையை நாங்கள் சிந்தித்தல், இறைவ பக்தியிலே வளர்ந்து வர வேண்டும். இப்படியாக வாழ்ந்தால் மன்னிக்கும் மனப்பான்மை இவையோடு வாழ்ந்து வந்தால்தான் இந்த மனித அவலத்தில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவோம். போரினாலோ வேறு என்ன விதத்தினாலும் நாங்கள் இதை அழிக்க முடியாது. இறை அன்பினால், அந்த அன்பிலே மற்ற பக்கம் மன்னிக்கும் தன்மை, பிறரை ஊக்குவித்து வரும் ஒரு தன்மை. நாங்கள் எல்லோரும் பெரிய பழக்கம் மற்றவர்களை இழுத்து விழுத்தாற்றுவதுதான் எங்களுடைய தொழில். யாராவது ஒரு நல்ல செயல் செய்தால் அதை ஏற்றுக்கொண்டு அவரை நாங்கள் தட்டி விடுவது இல்லை. ஓ, இவரை தெரியாது, இவர் அவரை பிடிச்சு செய்திருப்பார், அப்படியாகத்தான் குறை. எங்கட இனம் இதுல நம்பர் 1 உலகத்தில் ஒரு இடம் நான் காணேன். எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி மனுஷர்களை தள்ளுறது. இந்த அவல நிலை ஏன் வந்திருக்குன்னு சொன்னால் நாங்கள் பெருந்தன்மையாக மற்றவர்களை தட்டி கொடுத்து வளர்க்க எங்களால் இயலா. அவல நிலையின் காரணம் நான், எனது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி வாழ்கின்றோம். இந்த ஆண்டவனின் இரக்கம் வந்து இதை எப்படி நாங்கள் மேவலாம் என்று சொல்வதை காட்டி தந்திருக்கின்றார். அன்பு, இரக்கம், மன்னிக்கும் தன்மை, இவையினூடாகத்தான் நாங்கள் இந்த அவல நிலையில இருந்து விடுவிக்கப்படுவோம். கிறிஸ்து பிறப்பு விழா எங்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது, ஒரு நம்பிக்கையை தருகின்றது. காரில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். பேரொளியாகிய கிறிஸ்துவை காண்கின்றோம். ஏனென்றால் இறைவனின் இரக்கம் அவர்களே வந்து நம் எல்லோரையும் மீட்கின்றது. இந்த அவல நிலைக்கு காரணம் என்னவென்று சொன்னால் பல்வேறு காரணங்களை நாங்கள் சொல்வோம். கொரோனா வைரஸ், மனிதர்கள் எல்லோரும் சுயநலத்தோடு வாழ துவங்கிவிட்டார்கள், மற்றவர்களை பற்றி கவனிப்பதில்லை என்றெல்லாம். அலெக்சாண்டர் சோல்ஜெனிட்சைன் என்ற ஒரு பெரிய ஒரு எழுத்தாளன், நோபல் பிரைஸும் எடுத்தவர், ரஷ்யாவிலே பீட்டர்ஸ்பர்கிலே தான் அவர் வளர்ந்தவர். வளர்ந்து பிறகு அங்கே இருக்கின்ற ஆக்கினை தப்பாமல் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடி அங்கே தன் வாழ்வை பற்றி எழுதியிருக்கிறார். தான் சின்ன பையனாக இருக்கின்ற பொழுது தான் தாயோட கோயிலுக்கு போனால் தனது நண்பர்கள் நின்று பார்த்து சிரிப்பாங்க. இங்க வேறு வேறு போறார் கோயிலுக்கு. ஒருவேளை தான் தனிய கோயிலுக்கு போனால் என்னை பகுடி பண்ணி கழுத்தில் இருக்கிற சேமாலையை அறுத்தறிவார்கள். இப்படியாக எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையிலே தான் ஒரு நாள் நடந்து போக மரத்துக்குள்ள கொஞ்சம் பெரிய ஆக்கள் இருந்தார், வயதிலே முதிர்ந்தவர்கள். பெரிய கவலைப்பட்டு தங்களுக்குள்ளே கலைக்கின்றார்கள். என்ன நடந்தது எங்கட மனித இனத்துக்கு? ஒவ்வொருவரும் அவர் குறையும் சொல்லி கொண்டு போய் கடைசியாக அவர் சொன்னார்கள், இது எல்லாவற்றுக்கும் காரணம் men have forgotten God. மனிதன் கடவுளை மறந்து விட்டான். இதுதான் காரணம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அவர் அங்கே இருந்து அதை வைத்து எழுதுகின்றார். எவ்விதமாக அமெரிக்கா அவரை புகழ்ந்தது. பிறகு அமெரிக்காவில் நடக்கிற தீமையை வச்சு அவர் எழுதிவிட்டார். அவரை
அவர்கள் கட்டுப்படுத்தி விட்டார். இவர் அனுபவத்தில் சொல்லுகிறார், எவ்விதம் மனிதர்கள் கடவுளை மறந்து இப்படியான தீமைகள் வந்தது. ஒருவேளை நாங்களும் சிந்திக்க வேண்டும். பல்வேறு விதமான வாழ்க்கைகள் எல்லாம் வாழ்ந்து வந்த நாங்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், இதையும் நாங்கள் வெல்லுவோம், விஞ்ஞான ரீதியிலே எல்லாவற்றையும் நாங்கள் கண்டுபிடிப்போம் என்றெல்லாம் இருந்த எங்களுக்கு மண் தலையடிய விழுந்து கிடக்கும். கடைசியாக ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சால் கொரோனா அதிலும் பார்க்க மேலே போயிடுச்சு. இதெல்லாம் நடக்கின்ற உலகத்தில். இங்கிலாந்து உடனடியாக லாக்டவுன் பூட்டி போட்டார்கள், ஒரு தரம் வரையிலாது போயிடாது. இப்படியாக பல்வேறு கஷ்டங்களை எல்லாம், ஏன் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அவர்கள் கடவுளை மறந்து விட்டார்கள். இதுதான் காரணம். இன்று நாங்கள் இதை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்திலே சொல்லப்படுகின்றது, சின்னப்பர் சொல்கின்றார், இறையின்மையை, சுயநோக்கங்கள் இவற்றை எல்லாத்தையும் விடுங்கள், இறைவனில் நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்களை காப்பாற்றுவார். இந்த கிறிஸ்துமஸ் விழா நமக்கு தருகின்ற இந்த நம்பிக்கை, இதனூடாக நாங்கள் எங்களை மீட்பதற்கு ஒருவர் பிறந்திருக்கின்றார். அந்த இறைவனின் இரக்கம் இந்த மனித அவலத்தை நிச்சயம் கட்டுப்படுத்தும். இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். இல்லையே நாங்கள் ஜீவிக்கப்பட இறைவனால் முடியும். மனிதர்கள் எவ்வளவுதான் செய்தாலும் ஆண்டவன் நினைத்ததுதான் நடக்கும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் மாற்றி அமைக்க நிந்திக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு புது விதமான ஒரு வாழ்வு, நியூ வே ஆஃப் லைஃப் என்பார். அதாவது சமூக இடைவெளி வச்சு, மாஸ்க் போட்டு, சுகாதார முறைகளை கடைப்பிடித்து வாழுதல், இதுதான் இனி எங்களுடைய சாதாரண வாழ்க்கை. இதை விட்டமோ குறைஞ்சோ நியூ நார்மல் லைஃப் என்று சொல்கிறார். இதை நாங்கள் கடைப்பிடித்துத்தான் இறைவனின் துணையோடு இதை வெல்ல முடியும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திலே நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழா நம்ம எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி. பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள் இதுகளெல்லாம் செய்து கிறிஸ்து அல்லாத கிறிஸ்துமஸ் விழாக்களை நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். வெறும் சோடினைகள், பாட்டுகள், இதுகளெல்லாம் கரோல்ஸும் இதுகளும் செய்து கிறிஸ்துவை மறந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு எல்லோரும் வீட்டில் இருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி சிந்திக்கின்றார். ஏனென்றால் வெளியே ஆடம்பரங்கள் ஒன்றும் இல்லை. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்னொன்றை நமக்கு சொல்கின்றோம், ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இங்கிலாந்தில எல்லாம் நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. கிறிஸ்துமஸ்ல அன்றைக்கு நல்லா கொண்டாடுவார். அடுத்த நாள் ஏழைகளுக்குன்னு சொல்லி ஒரு பாக்ஸில் சாப்பாடுகள் வச்சு கொண்டே கொடுப்பார். அது பாக்ஸஸ் டேன்னு சொல்லி இப்போ அது பாக்ஸிங் டேயாக போயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபுட்பால் மேட்ச், எல்லாரும் போய் மேட்சில் இருந்து குடிச்சு வரைச்சு போகிறது. அந்த அச்சத்தை மறந்துட்டார். பாக்ஸிங் டே, கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள் ஏழைகளுக்கு தங்கள் பட்டியலில் உணவு கொண்டே கொடுக்கும். அந்த அருமையான பழக்கம் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் என்பார்களே வருகின்ற கிழமையிலே தேடி ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும். நாங்கள் நன்மை செய்தோம் என்று சொன்னால் கொரோனா வைரஸை வெல்லுவோம். எங்களிடம் சக்தி இருக்கு. அழிக்கும் சக்தியை விட்டுட்டு நன்மை செய்து மற்றவர்களை நாங்கள் உற்சாகமூட்டி நாங்கள் வளர தொடங்கினால் கொரோனா விட்டுட்டு போயிடும், இயலாது. ஆனால் இதுதான் எங்களுடைய இறைவனில் நம்பிக்கை வந்து போகிறோம். நாங்கள் எங்களின் நம்பிக்கை வைத்து நல்லதை செய்ய வரணும். உலகிலே நல்ல மனிதர்களுக்கு அமைதி உண்டாகும் என்று சம்மனஸ்தானவர்கள் பாடினார். எங்களுடைய நல்ல மனம் எதிலே என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களை தட்டி எழுப்பி கொண்டு வார். இதை செய்தோம் என்று சொன்னால் இறைவன் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய அவநிலையை பார்ப்பதற்கு, எங்களை காப்பாற்றுவதற்காக பாலகன் இயேசு தோன்றியிருக்கின்றார்.
அவர்களை நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களால் இயன்ற செயலில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அவர் கடவுளாக இருந்தவர் விளவுக்கு வந்தார் என்றால் நாங்களும் கொஞ்சம் இறங்கி போகணும். அப்படியாக வாழ்ந்து நாங்கள் எல்லோரும் இறைவனுக்கு ஒந்தர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராயாற்றிடவே புனிதராம் கடவுள் மனிதனானார். யாற்றுவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறையொன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரினில் அவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பான சகோதரங்களே, கொரோனா என்கின்ற காருளில் சூழ்ந்திருக்கின்ற இவ்வேளையிலே ஒளியாக ஆண்டவர் இயேசு பிறந்துள்ளார். அவரே எங்கள் மீட்பர். எல்லா வகையான காருளிலும் இருந்தும் அவர் எங்களை மீட்டுக் கொள்வார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு எங்களுடைய தேவையும் திருச்சபையினுடைய தேவைகளையும் உலகின் தேவைகளையும் எடுத்துச் சொல்வோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் மக்களுக்கு இறை நம்பிக்கை ஊட்டுபவர்களாகவும் மக்களை இருளின் பாதையிலிருந்து ஒளியில் வழிநடத்தி செல்பவர்களாகவும் உமதன்பை இம்மண்ணில் மலரச் செய்யவும் தங்கள் அர்ப்பண வாழ்விலென்றும் உண்மையும் உறுதியும் உள்ளவர்களாக இறை பணியாற்றிட நீரே அவர்களுக்கு ஆவியின் வல்லமையை நிறைவாக அளித்து உடல் உள நலனீந்து காத்து வழிநடத்தியறள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டிற்காகவும் தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். எம் நாட்டையும் நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் பொறுப்பான பதவிகளில் இருப்போர் அனைவரும்
தங்கள் பொறுப்புகளை ஆழமாக உணர்ந்து கொண்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நீதி, மனிதநேயம், அன்பு இவற்றிற்காக உழைக்கின்ற மனப்பக்குவத்தை அளித்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வாழ்விற்காக மன்றாடுவோம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற வார்த்தைக்கேற்ப நாங்கள் ஒவ்வொருவரும் தீய வழிகளில் நின்று மனம் மாறி என்றும் உம்மை விட்டு அகலாது ஆன்ம வாழ்வை புதுப்பித்து புதுப்படைப்பாகி ஒளியின் மாந்தர்களாக வாழ்ந்திடவும் நோய் துன்பங்களிலிருந்து பாதுகாப்பான வாழ்வை கண்டுணரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். பிறப்பின் மகிழ்வினை கொண்டாடும் வேளையில் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு துயருறும் மக்களையும் உறவுகளை இழந்து பிரிந்து தனிமையிலும் வேதனையிலும் அனைவருக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். நீர்தாமே அவர்களின் கண்ணீரை துடைத்து அவர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு எல்லாமாக இருந்து உமது அன்பை உய்த்துணரச் செய்ய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, உலகில் உள்ள எல்லா ஆலயங்களிலேயும் உம்முடைய திருப்பலி நிறைவேற்றப்படவும் மக்களுடைய ஆன்ம தாகங்கள் தணிக்கப்படவும் இது விசேடமான அருள் கூற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டும். அன்புமிக்க வான தந்தையே, உம்முடைய திருமகனை எங்களுக்கு மீட்பராக தந்ததற்காகவும் நம்பிக்கையின் தீபமாக விளங்கை செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீரே எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பீர் என்ற உணர்வோடு நாங்கள் கேட்ட இந்த வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து உம்முடைய திருமகன் வாக்களித்த நிறைவான வாழ்வை எங்கள் அன்றாட வாழ்விலும் அனுபவிக்க நீரே அருள் கூற வேண்டுமென்று அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே, அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே, அகநிறை மனதுடன் தருகின்றோம். அன்புரு தந்தையை ஏற்றிடுவாய். அகநிறை மனதுடன் தருகின்றோம். அன்புரு தந்தையை ஏற்றிடுவாய். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே, அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. என்னென்ன தந்தாலும் நிறைவில்லையே, எம் தேவன் நீர் தந்த கோடைகளிலே. என்னென்ன
தேவன் நீ தந்த கொடைகளிலே எம் வாழ்வில் உயர் செல்வமும் அன்புதான் அதையும் பாச உணர்வோடு பலியாக்கினோம். வாழ்வில் உயர் செல்வமும் அன்புதான் அதையும் பாச உணர்வோடு பலியாக்கினோம். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே, அன்பு எங்கள் காணிக்கை அப்பரச வடிவிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு வந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மத திரு அவையை நினைவுகூர்ந்தலிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநீராகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலிடம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசப்பாஸ், இவ்விலை நமக்கு வந்தவர் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சுபத்தை நமது தேவைகளை நினைவில் கொண்டு சில விதமாக இந்த கொரோனா வைரஸில் இருந்து நாங்கள் எல்லோரும்
விடுபட வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஆண்டவன் இயேசு சொன்ன சதத்தை சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உண்டாவதாக
ஜீவனின் செம்மறியதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. விழும்போதெல்லாம் கரமாகவா, செல்லும் போதெல்லாம் வாழ்வாகவா. ஆண்டவரின் உடலினையே உணவாயுண்டிடுவோம், கிறிஸ்துவை எம்மில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா, நிறை வாழ்வு தருகின்ற உணவா என்னில் வாழ்ந்திடவா. என்னை தேடியே வரும் தெய்வமே, உனில் வாழவே நான் வாழ்கிறேன். உம்மை போல என்னை பதிர அருளை தாருமே, அருளை தாருமே, அருளை தாருமே. ஆண்டவரின் உடலினையே
நேரலை மூலமாக ஆயரின் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற நள்ளிரவு திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது மதிப்புக்குரிய ஆயர் அவர்களுடையதும் எங்களுடைய மறை மாவட்டத்திலே பணிபுரிகின்ற குருக்கள் துறவிகளினதும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். பாலக இயேசுவின் அருளும் ஆசீரும் உங்களுடைய உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் நிறைவாக கிடைக்க ஆசித்து நிற்கின்றோம். கோவிட்-19 தீவிர பரவுகையினால் வழமை போல திருப்பலிகளில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அரசினதும் சுகாதார திணைக்களங்களின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக திருப்பலிகளை ஒழுங்குபடுத்துவதில் பலத்த சிரமங்களை பங்கு தந்தையர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த வேளையிலே நீங்கள் வழங்கிய அனைத்து ஒத்துழைப்புகளுக்கும் எமது நன்றிகள். திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்த எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். இவ்வழிபாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவி செய்த அனைவருக்கும் எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். இதுமாக இந்த நேரடி ஒளிபரப்பை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்த அனைத்து டிவி நிறுவனங்களுக்கும், முக்கியமாக டான் டிவி, கேபிட்டல் டிவி நிறுவனங்களுக்கு எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். பேராலய பங்கு மக்களுக்கான அறிவித்தல்: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப விழா, வருகின்ற வெள்ளிக்கிழமை புது வருட தினம். மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே திருப்பலிகளை எமது பங்கிலே, பேராலய பங்கிலே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். திருப்பலிகளில் கலந்து கொள்பவனுடைய பெயர்களும் திருப்பலி நேரங்களும் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படும். அதாவது உங்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். அசௌகரியங்களை கருத்தில் எடுக்காது எமக்கும் எமது உதவியாளருக்கும் ஒத்துழைப்பு வழங்கும்படியாக பணிவோடு கேட்டு நிற்கின்றேன். நன்றி. நன்றி கூறி கொண்டாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடைகளுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன்
உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெறச் செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள். இறைவனுக்கு நன்றி. விண்ணகம் திறந்தது, விண்ணொளி மிளிர்ந்தது, விண்ணகம் திறந்தது, விண்ணொளி மிளிர்ந்தது. விமலனாம் இயேசுவின் வருகையிலே ஊரெங்கும் உண்மைகள் பொங்கிடவே, உள்ளத்திலுவகை பெருகிடவே. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. போத்திரம் தளித்து சாத்திரம் அழியவே, சத்தியம் நிலைத்து தர்மங்களோங்கவே. போத்திரம் தளித்து சாத்திரம் அழியவே, சத்தியம் நிலைத்து தர்மங்களோங்கவே. குடிசைகள் உயர்ந்து கோபுரமாகவே, குடிசைகள் உயர்ந்து கோபுரமாகவே. குடிலில் பிறந்து விடுதலை தந்தாயோ. விண்ணகம் திறந்தது, விண்ணொளி மிளிர்ந்தது, விண்ணகம் திறந்தது, விண்ணொளி மிளிர்ந்தது. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. அமைதியும் அன்பும் ஆனந்தம் பாடிட, அகிலமெங்கும் அவர் ஆட்சி பெருகிட. அமைதியும் அன்பும் ஆனந்தம் பாடிட, அகிலமெங்கும் அவர் ஆட்சி பரவிட. கொட்டும் பனியிலும் கோர கொட்டும் பனியிலும் கோர குளிரிலும் குளிரிலும் குடிலில் பிறந்து விடுதலை தந்தாயோ. விண்ணகம் திறந்தது, விண்ணொளி மிளிர்ந்தது. விண்ணகம் திறந்தது, விண்ணொளி மிளிர்ந்தது. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆண்டு நாங்கள் ஒருபொழுதும் நடவாத விதமாக கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகின்றோம். உலகம் முழுவதும் ஒரு முடங்கிய நிலையிலே இருக்கின்றது. ஏனென்றால் இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு நாங்களும் அதே விதமாக இந்த முறை கிறிஸ்மஸ் விழாவை மிக எளிமையாக அமைதியாக சுகாதார முறைகளை எல்லாம் கடைப்பிடித்து நாங்கள் கொண்டாட முன் வந்துள்ளோம். உலகம் முழுவதும் இந்த கொடிய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சுகாதார முறைகளை சரியாக கடைப்பிடித்து சமூக இடைவெளிகளை வைத்து நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு புதிய நியூ நார்மல் லைஃப் வாழத் தொடங்கி இருக்கின்றோம். முந்தி நாங்கள் சாதாரணமான வாழ்க்கை மாறி இப்பொழுது ஒரு புதிய விதமான சாதாரண வாழ்க்கை ஒன்றை வாழத் தொடங்கி இருக்கின்றோம். அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பு விழாவின் செய்தி என்னவென்று சொன்னால், கடவுள் இரக்கம் கொண்டு தன் மகனாகிய இயேசுவை இரக்கமாக இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். அங்கே இருக்கின்ற மனித அவலையை தீர்ப்பதற்கு. Mercy of God meets the misery of man. இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவின் உட்பொருள். இறைவனின் இரக்கம் வந்து மனித அவலையை சந்தித்து இந்த அவலையை தீர்க்கின்றது. இந்த ஆண்டிலே நாங்கள் விசேட விதமாக மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இந்த அவல நிலையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், உலகம் முழுவதும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பிறக்கின்ற கிறிஸ்து பெருமானிடம் நாங்கள் மன்றாடுவோம். அதே நேரத்திலே நாங்கள் இந்த கிறிஸ்து எவ்விதமாக இரக்கம் கொண்டு வந்தாரோ நாங்களும் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். விசேட விதமாக இந்த நாட்களிலே நாங்கள் அவர்களை தேடி போய் அவர்களுக்கு உணவு உடைகள் கொடுத்து அவர்களை மகிழ்விக்க அழைக்கப்படுகின்றோம். வருகின்ற புத்தாண்டிலேயும் நாங்கள் இப்படியாக செய்து இறைவன்தான் எங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து தொடர்ந்து நமது செபத்தினூடாக மரியன்னையின் பராமரிப்பை நாங்கள் வேண்டி கத்தோலிக்கர்களாயிருக்கும் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவோம். பாலகன் இயேசு உங்கள் அனைவரையும் அன்புடன் வழிநடத்தி நாங்கள் படுகின்ற இந்த துன்ப கொடூர நோயிலிருந்து நம்மை மீட்டருள்வாராக. மீண்டும் உங்கள் அனைவருக்கும்
கிறிஸ்து பிறப்பு விழா. நல்ல மனதோருக்கு அமைதி உண்டாகு என்று சம்மனசானவர் பாடியதையே நீங்கள் நல்ல மனம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றேன். அனைவருக்கும் இறை ஆசீர் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரங்களே, கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடுகின்றோம். என்றுமில்லாதவாறு இந்த வருடம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே பல்வேறு விதமான உணர்வுகள் தேங்கி கிடக்கின்றன. இப்படியான ஒரு வேளையிலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற பொழுது, இயேசு பிறந்த பொழுது வானதூதர் இடையர்களுக்கு சொன்ன அந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வானதூதர்கள் இடையர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தியிலே இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் மிகவும் முக்கியமானது. இயேசு பிறந்தவுடன் வானதூதர் சொன்ன முதலாவது வாக்கியம் அஞ்சாதீர்கள். இன்று நாங்கள் பல்வேறு பயங்களோடும் அச்சங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இறைவனுக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பாரங்கள், எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஏக்கங்கள், பயங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆகவேதான் இப்பொழுது மீண்டுமாக ஒரு முறை எங்களை பார்த்து வானதூதர் வழியாக சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள். அது மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை அறிவிக்கிறேன். இது ஒரு சிலருக்கான செய்தி அல்ல, கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, அல்லது ஏனைய மதங்களை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனே இல்லை என்று வாதிடுகின்றவர்களுக்கு கூட ஆண்டவன் இயேசுவினுடைய பிறப்பு நற்செய்தியாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இன்று ஞாபகப்படுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து அந்த வானதூதர் சொன்ன வசனம் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு எங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விடயம் அல்ல. இந்த உலகத்திலே நாங்கள் ஏங்கி தவிக்கின்ற மகிழ்ச்சிகள் எல்லாம் சாதாரண மகிழ்ச்சிகள். உதாரணமாக நான் சொல்லப்போனால், இப்பொழுது எங்களை சூழ்ந்திருக்கின்ற இந்த தொற்று வியாதி அகன்று விட்டது என்ற ஒரு செய்தி எங்களுக்கு வந்தால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் அது ஒரு சாதாரண மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த தீமைகளையெல்லாம் அழிக்க வல்லவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கின்றார் என்பதுதான் அந்த பெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தி. அதனைத்தான் வானதூதர் எங்களுக்கு சொன்னார், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அன்பார்ந்த சகோதரங்களே, அந்த நற்செய்தி என்னவென்றால், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், இயேசு நம் மத்தியிலே பிறந்து எங்களோடு இருக்கிறார். பல வேளைகளில் நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக, தனிமையிலே இருக்கின்றவர்களாக, இறைவன் எங்களை மறந்து விட்டார் என்று எண்ணுகின்றவர்களாக, இந்த உலகத்தினுடைய தீமைகள் எல்லாம் எங்களை சூழ்ந்து விட்டனவே என்று அஞ்சுகின்றவர்களாக வாழுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறேன், வல்லமையோடு இருக்கிறேன், உங்களுடைய உள்ளத்துக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற அந்த வாழ்வை தருவதற்காக நான் உங்களோடு இருக்கிறேன். ஆகவே அஞ்சாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தகைய சூழ்நிலையிலும் என்னுடைய பிரசன்னத்திலே நம்பிக்கை வையுங்கள். கடவுளால் ஆகாதது எதுவுமில்லை என்று என்னுடைய தாயார் மரியன்னை நம்பியது போல நீங்களும் என்னுடைய வல்லமையால் எல்லாம் ஆகும், உங்களுடைய வாழ்வுக்கு ஆறுதலும் அமைதியும் விடுதலையும் கிடைக்கும் என்று நம்புங்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும்
மகிழ்ச்சியூட்டுகின்ற நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தைகளை எங்களுக்கு நினைவூட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரங்களே, உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அமைதியும் ஆறுதலும் நிம்மதியும் ஆரோக்கியமும் பயங்கள் அச்சங்களெல்லாம் நீங்கிய ஒரு அமைதியான வாழ்வும் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவிலே கிடைக்க வேண்டுமென்று எங்களுடைய இதயத்திலே இருந்து அன்போடு வாழ்த்துகிறோம். பாலன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகிலே வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற இந்த புனிதமான நாளிலே முதற்கண் ஹோலி மேரி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இவரிடம் கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவானது இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கொண்டாடப்பட்ட விழாக்களைப் போல ஒன்றல்ல. மாறாக சுகாதார பாதுகாப்பு அதிகாரிகளினால் வழங்கப்பட்ட தடைகள் மத்தியிலே கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாகும். யாரால் எந்தெந்த தடைகள் வழங்கப்பட்டாலும் ஆன்மீக ரீதியாக எந்தவித தடையும் யாராலும் வழங்க முடியாது. எனவே கிறிஸ்து பிறப்பு விழாவை ஆன்மீக ரீதியாக கொண்டாடுவதில் நாங்கள் ஆர்வம் காட்டுவது அவசியமாகும். ஆன்மீக அனுபவத்தையும் ஆன்மீக ரீதியான ஒரு புதிய நோக்கத்தையும் கொண்ட விழாவாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அமையுமானால் இவ்வருட கிறிஸ்து பிறப்பு விழா புனிதமான ஒரு விழா என்பதை யாருக்கும் மறக்க முடியாது. எனவே உங்கள் அனைவருக்கும் இவ்விழா ஆன்மீகம் கலந்த ஆன்மீகம் நிறைந்த ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனையாகும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். இறை ஆசி உங்களோடு என்றும் இருப்பதாக.